Hi friends, welcome to Tamil Info RH. இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்டேட் பண்ணுற வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்க ரெசிபி கருவேப்பிலை குழம்பு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு வானலில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில், ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 10 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்கேன். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாது. இதோட பச்சை வாசனை போனாலே போதுமானது. இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளி இது கூட சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப வதங்கணும்லாம் அவசியம் கிடையாதுங்க. இந்த தக்காளியோட தோல் லைட்டாக சுருங்கி வந்தாலே போதும். நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது இதே வானலில் 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ தாளிப்பு பண்ணிடலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக சீரகம், உளுந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போது இது கூட ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், 10லேருந்து 15 பல் பூண்டு, ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். நல்ல ஒரு கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இது கூட நம்ம அரைச்சி வச்ச விழுதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா. இப்போ இந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற வரைக்கும் இதை லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ நீங்கள் அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ்க்கு கொதிக்க விட போகிறோம். இதோட எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், திக்காக கரைச்ச புளி தண்ணி 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு 3லேருந்து 5 நிமிஷம் போல் மூடி போட்டு இதை லோ ஃப்ளேம்லேயே கொதிக்க விடலாம். கொதிக்க விடிச்சிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ண வேண்டியது தான். இதில் நம்ம கருவேப்பிலையை அரைச்சி சேர்த்துருக்கோம். ஆனால் கருவேப்பிலையோட ஸ்மெல்லே கொஞ்சம் கூட வராது. அந்த டேஸ்ட்டுமே இதில் தனியாக தெரியாது. இது சூப்பராக இருக்கும். கருவேப்பிலை பிடிக்காதவங்க கூட இதை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் கருவேப்பிலை சேர்த்துருக்கோன்றதே நம்ம சொன்னால் தான் தெரியும் மற்றவங்களுக்கு. ஸோ இதை குழந்தைங்களுக்குமே கொடுக்கலாம். வீக்லி ஒன்ஸாவது இந்த குழம்பு செய்யுங்க. கருவேப்பிலையில் பார்த்திங்கன்னா அயன் சத்து இருக்குது. ஸோ இது ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் தமிழ் இன்ஃபோ RH.